வெல்கம் டு ஃபன்னி கிச்சன். உங்க தக்ஷிதா. இன்னைக்கு செய்ய போறது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான். மைதா ரொட்டியும் சிலோன் ரொட்டியும் வெங்காயம் தக்காளி மசாலா செய்ய போறோம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துடலாம். பட்டை இல்ல, அது கிராம்பு, ஆனியன், தக்காளி, அவ்வளவுதான் கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனியன் சூடு பண்ணணும். இப்போ நம்ம கிராம்பு சேர்த்துக்கலாம். 3 போடு. ஆனியன் போடு. நல்லா வதக்கணும் காய்ஸ், ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும். இப்ப ரொட்டி வந்து அந்த கேப்ல ரொட்டி செய்யறது எப்படின்னு பாக்கலாம் காய்ஸ். இதுக்கு என்னென்ன பண்ணணும்னா, மைதா மாவு எடுத்துக்கணும், ஒரு 3/4 மூடி தேங்காய் இருக்கணும், அதை நல்லா திருகி நம்ம நல்லா பிசைஞ்சு புரோட்டாக்கு பிசைற மாதிரி பிசைஞ்சு ஒரு 2-3 hours வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்ச பின்னாடி இந்த மாதிரி ஒரு தட்டு, சாப்பிட்ற தட்டு இருக்கு இல்லையா, சாப்பிட்ற தட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு மேல எண்ணெய் தடவி இல்ல ரொட்டி இப்ப தட்டி போட போறோம். வெங்காயம் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு காய்ஸ். இப்ப நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம் காய். இப்ப மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் நம்ம காரத்துக்கு எவ்வளவோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரொட்டி தட்டலாம் गाइस. எண்ணெய் தடவிக்கணும். சாப்பிட்ற பிளேட் இருக்குல்ல, அதுல எண்ணெய் தடவிட்டு இது ஒரு உருண்டை எடுத்துக்கணும். இப்படி எடுத்து இங்க வச்சிடணும். வச்சுட்டு இப்படி கையிலே தட்டணும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சிலோன் ரொட்டின்னு பேர். சிலோன்ல ஒரு 40-50 இயர்ஸ்க்கு முன்னாடி, இல்லை 40 இயர்ஸ் முன்னாடிலாம் போர் நடக்கும். போர் நடக்கும்போது சாப்பாடு கிடைக்காதான். அப்ப இந்த ரொட்டியை தான் செஞ்சு அவங்க வச்சுப்பாங்களாம், வச்சுட்டு சாப்பிடுவாங்களாம். இதுக்கு வந்து சம்பல்னு ஒண்ணு செய்வாங்க, அது நான் செய்யல, அது உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயம், தேங்காய், வரமிளகா, அதை வந்து மிக்சியில ஓட்டிட்டு அப்படியே பச்சை தொட்டு சாப்பிடுவாங்க. அது உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது, எங்களுக்கு எல்லாம் அதான் பிடிக்கும். தட்டிக்கணும். நல்லா தட்டிட்டு சட்டி காஞ்சி, சட்டினா காயல, அதுக்குள்ள இங்க வெங்காயம் தக்காளி மசாலா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இது ட்ரை ஆகுற வரைக்கும் அப்படியே கொதிக்கிட்டு இது சுருண்டு வரும் ட்ரையா. இது ரொட்டியே போட்டுறோம். தோசைக்கல் காஞ்சிருச்சு. இப்ப நம்ம ரொட்டி தான் சேர்த்துட்டோம். அதுக்குள்ள நம்ம இன்னொரு ரொட்டியை வந்து இது பண்ணிடலாம், தேய்ச்சி ரெடியா வச்சுக்கலாம். தேய்க்க கூடாது, தட்டணும். தட்டி இது வந்து தட்டு வந்து எவ்வளவு பெருசு தெரியுமா செய்வாங்க? பெரிய தட்டுல செய்வாங்க. இப்போ ஒரு ரொட்டி சாப்பிட்டாலே போதும் ஒரு ஆள். உங்க வீட்டுல அவ்வளோ பெரிய தட்டு இல்லை, அதெல்லாம் குட்டி தட்டுல தட்டு. இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கிட்டோம். திருப்பி போட்டு ஆயில் சேர்த்துக்கணும். இப்ப நம்ம தோசைக்கல்ல போட்டிருந்த ரொட்டி வந்து இப்ப 2 சைடும் நல்லா வெந்தோடனே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர். இப்ப இந்த ரொட்டி சேர்த்துக்கலாம். அடுத்த ரொட்டி போடணும். பல்ல வளர்த்து லக்ஷ்மணா, பல்ல வளர்த்து. ரெண்டு ரொட்டியும் ரெடி ஆயிட்டு.
நம்மளோட வெங்காயம் தக்காளி மசாலா கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆயிட்டே வருது guys. அடுத்து நம்ம ரொட்டி இப்ப நம்மளோட மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். guys, இப்ப நம்மளோட ரொட்டியும் இந்த வெங்காயம் தக்காளி மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.